Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி அடைகிறார்கள். கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது சூரிய குடும்பத்தில் கேது பகவான். கேதுவை தொடர்ந்து ராகு பகவான், அதை தொடர்ந்து சூரிய பகவான், அப்புறம் மற்றவங்களாம். அப்போது கேது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரகம் என்று அறியப்படுகிறது. அவ்வகையிலே இந்த 18ஆம் தேதி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் ராகு பகவான், கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் கேது பகவான். எல்லாரும் இப்படி போவாங்க கிளாக் வைஸில், இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க. அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்திர பிராப்தி ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் பணமழையில் நனையப் போகிறீர்கள், எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் குபேர சம்பத்துகள் அடையப் போகிறீர்கள், யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரப்போகுது, யார் யாரெல்லாம் சினிமா எடுக்க போகிறீங்க, இது போன்ற நிறைய விஷயங்களோட நாம் காத்திருக்கிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து விடும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டிலே ராகு, 11ஆம் வீட்டிலே கேது. இந்திலே வரக்கூடிய ராகு பகவான்னா தோல்வி என்பதே என்னவென்று தெரியாதவர் ராகு. தோல்வின்னா அவருக்கு என்னன்னே தெரியாது. அசுர தயாநிதின்னு பேர். என்ன அசுர தயாநிதி. ராகு நினச்சா சொன்னது செஞ்சுட்டு தான் போவார். சொன்னால் செய்யணும், அதுதான் ஹீரோம்பர், அதுதான் ராகு. அப்போ ராகு பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் வரும்பொழுது புத்திரஸ்தானத்தில் வருகிறார் என்பதால் குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி தருகிறார். குழந்தையை கொடுத்துறார். குழந்தையை கொடுக்கறது யாரு? குரு பகவான். இருந்தாலும் ராகு பகவான் எப்படி தருவார்? IVF, IUI இதெல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தருவார். IVF பண்ணுறது, IUI பண்ணுறது, புரியுறதா? இதெல்லாம் பண்ணுவார். அப்போது இந்த டெஸ்ட் டியூப் பேபிம்பாங்க, குழந்தை நல்லபடியாக நேச்சுரலாக வரலைன்னா என்ன பண்ணணும், அதை வர வைக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். ஸோ அப்போது டாக்டர்கிட்ட டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக உங்களோட உடம்பை சரி பண்ணி உங்கள் உடம்புலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதை உருவாக்கி பண்ணி தருவார். ஸோ அதெல்லாம் ராகு பகவான் தரும் அனுகிரகம். அதேமாதிரி நான் 600 கிரவுண்டு லேண்டு வச்சுருக்கேன் சார், நான் இது பண்ணேன் 600 கிரவுண்டு இடத்த இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் வாங்கிறதுக்கே கஷ்டப்படுறேன். அப்பாட்ட சொல்லியிருப்பீங்க, பெரியப்பாட்ட சொல்லியிருப்பீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வரும்போது பெரியவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி சரி ஓகேடா அந்த வீட்டை நீயே வாங்கிக்கோ, மாதம் ஆனால் ஒரு அமௌண்ட் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வாங்கி தருவாங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படும். உலகத்திலே நண்பர்களே, நமக்கு நல்ல நேரம் வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா இந்த வீடு, மனைவி, நண்பன், நல்ல வேலை, இதெல்லாம் நம்ம கீழே எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இறைவன் கீழே தான் இருக்குது. இந்த வீடு நமக்கு வரணும், இந்த இடத்துல நம்ம தான் இந்த மாதிரி நடக்கணும், எல்லாமே நம்ம கீழே கிடையாது. நம்ம மனைவி நம்ம தெரிஞ்சால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சொல்லுங்கள், அதுவாக அமைஞ்சது, அது கூட வாழ பழகிட்டோமா இல்லையா, அந்த மாதிரி இப்போ அதுவே அமையும். திடீர்னு உங்களுக்கு இந்த வருஷம் பிராப்தம் அமையும். கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி லோனு, எலிஜிபிலிட்டி, சிபில்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு வரும்போது பெருஞ்சொத்து உங்களுக்கு சேரும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானால் தேவையில்லாத தொந்தரவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத தொந்தரவு. இந்த சூரிய பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குகிறார். ஏதாவது தவறு செஞ்சுருந்தால் அதுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பார். உலகத்திலே நண்பர்களே, தெரியாமல் செய்த எல்லா தவறுகளுக்கும் தண்டனை உண்டு, மன்னிப்பு உண்டு. ஆனால் தெரிந்து செய்த ஒரு தவறு கூட மன்னிப்பு கிடையாது. இந்து மதத்தில் தெரியாமல் செஞ்ச தப்பு கூட தண்டனை கிடையாது, மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பே கிடையாது. ஸோ அப்போ எது பண்ணாலும் தப்பு கவுண்டபிள் தான், எல்லாமே கர்மா தான். அதனால் இந்த 11ஆம் இடத்துல இந்த இவர் வரும் பொழுது, யார் கேது பகவான் வரும் பொழுது, சூரியனுடைய வீட்டிற்கு சென்ற கேது பகவான், சூரியன் பாதகாதிபதி என்பதால் உங்களுக்கு அரசு ரீதியான பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அரசு ரீதியான பிரச்சனைனா அரசை விமர்சிக்கிறது, அரசுக்கு எதிரான பதிவுகளை ஷேர் பண்ணுறது தயவுசெய்து விடுங்க. பிரதமர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் என்ன செஞ்சால் உங்களுக்கு என்ன, தேவையில்லாமல் ஏதாவது ஷேர் பண்ணிங்கன்னா அவரை விட்டுருவாங்க, உங்களை பிடிச்சிக்குவாங்க. ஸோ அதனால் அந்த பதிவை எழுதினவரை பிடிக்க மாட்டாங்க, பதிவை பகிர்ந்தவங்களை பிடிச்சிக்குவாங்க. ஸோ அதனால் துலாம் ராசிக்காரர்கள் புரட்சியின் வாசமே அடிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். சவுப் செட்டை போட யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஐயா வணக்கம் நன்றின்ட்டு வந்துடணும். போராடுவோம் ஐயா வணக்கம் விட்டுருங்க, நான் சாப்பிட்டால் நான் சாப்பிட்டுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. துலாம் ராசிக்காரர்கள் அமைதி காப்பது நலம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது நம் உளவியலோடு சம்பந்தப்படுவது. எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன், சனிப்பெயர்ச்சி என்பது நம் தொழிலோடு சம்பந்தப்பட்டது. வாழ்க்கையில் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் இப்போ
இந்த ஊர்லேயே வேலை செய்யலாமா வேணாமா, இந்த ஊர்லேயே இருந்து பொழைக்கலாமா, இல்லை துபாய்க்கு போய் பொழைச்சிக்கலாமா, ஏன்னா எப்பயுமே நம்மகிட்டே ஒரு 7.5 வந்து ஒம்பளுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த 7.5ங்கிற வார்த்தையை நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம். ஏன்னா சனினாலே நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியவர் சனி பகவான் என்பது நம்ம ஆழமான கருத்து. ஆனால் மற்றபடி பாருங்க, சனி பெரிய சைக்காலஜிக்குள்ளெல்லாம் வரமாட்டார், உறவுகள் வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டார். வேலையை பிடுங்குவார், நேர்மையற்ற தன்மையை உருவாக்குவார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை வந்து இது பண்ணுவார், கஷ்டப்படுத்துவார், பொறுமை என்பதை சொல்லித் தருவார். இதெல்லாம் குரு பகவானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஸ்டைல் என்னென்னா ஃபினான்ஷியலி உங்களை ட்ராப் பண்ணுறது. நான் இஎம்ஐ கட்ட முடியல, மந்த்லி சேலரி வாங்கினா எனக்கு வந்து இதுக்கே சரியாக இருக்குது, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் சரியாக இருக்குது, என்னால் ரன் பண்ண முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார். ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் எப்பொழுதுமே நண்பர்களே நம் உறவுகளோடு சம்பந்தப்படுவது. இவங்க வந்து எதில் டச் பண்ணுறாங்கன்னா திருமண பந்தம், அப்பா அம்மா மனைவி, உங்களோட எக்ஸு இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணுறார் ராகு. ஒரு மனிதன் எதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்களோ அதிலெல்லாம் கை வச்சிருவார் ராகு கேது. ஏன்னா இது தண்டனை கொடுக்குறதுனா, நான் கம்பெனியில் இருக்கும்போது தண்டனை கொடுக்குறேன், என்ன வீட்டுக்குள்ளே வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் உறவுகளை வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் இவங்களோட ஸ்டைல். அதனால தான் இந்த ராகு கேதுக்களை பார்த்தா நமக்கு பயம் வருது. ராகு 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ ராசியிலோ வரும்பொழுது போகத்தை உருவாக்குகிறார், கெட்ட பேரை வாங்கி தரார், வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் பண்ணி விடுறார் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார். கேது பகவான் உடம்புல உட்காரும் போது கூட்டிகிட்டு போய் ஐசி வரைக்கும் படுக்க வச்சிடறார். கேதுன்னா என்னன்னா உடம்பை வந்து படுத்துற ஒரு தண்டனை கடவுள்னு பேர். இது எல்லாமே இந்த கேது படுத்தும் பாடு. அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கணும்னா, ஒருத்தர் கொடுத்தால் ஒருத்தர் கெடுப்பார். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அப்படி பார்த்த வகையில் அப்படி இல்லைங்க. ஏன்னா 3, 6, 8, 12 ராகு கேதுக்கள் மறைந்திருந்தால் அவங்களோட நல்லவங்க யாரும் கிடையாது. 3ஆம் இடத்திலே 10ஆம் இடத்திலே கேது பகவான் வரும்பொழுது அவங்களோட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது. ராகுலாம் உபஜயஸ்தானம் 11ஆம் இடத்துல வந்தால் அதை விட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது. அவ்வகையில் உங்களுக்கு ராகு பகவான்லாம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தரப்போகிறார். ஸோ ராகு இந்த கும்பத்தில் வரும்பொழுது அது சனியினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு சனியினுடைய மித்திரன் ராகு, அதாவது ஃப்ரெண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பாதிப்புகள் இந்த உலக அளவில் ஏற்படுத்தாது. ஆனால் கேதுவோட வீட்டுக்கு வரும்பொழுது கேது வந்து சூரியனுடைய வீடு என்பதால் சந்திர சூரியர்கள் ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவர்கள், சண்டை செய்பவர்கள். ஆகையினாலே அந்த கேது பகவான் செவ்வாய் சிம்மத்தில் வரும்பொழுது சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறார், அரசு கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துகிறார், ஹிருதய நோயை உண்டாக்குகிறார், மக்களிடையே மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார், தலைமை பதவியில் ஆபத்துகளை உருவாக்குகிறார். பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக இந்த ராகு கேதுக்களால் நிறைய கெடுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆகவே உங்கள் கேதுவுக்காக நீங்கள் பிள்ளையாருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வழிபாடு செய்யணும், ராகுவுக்காக அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும், நவக்கிரக நாயகி என்று பொருள். ஸோ ராகுக்குரிய ஸ்தலமாக நாம் திருநாகேஸ்வரத்தை எடுத்துக்கொள்கிறோம். திருநள்ளாறு போகிற வழியில் திருப்பாம்புபுரம் இருக்கும், அதையும் எடுத்துக்கொள்கிறோம். கேதுவுக்கான ஸ்தலமாக நாம் காளஹஸ்தியையும் கீழ்பெரும்பள்ளத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது. வாரம் மலேசியா வருகிறேன். மலேசியாவில் இருப்பவர்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, நேரடியாக என்னை சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.